Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 மேக்ஸ் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 6.1ல இருந்து 9th கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். For the following statement, write true or false. கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், இன்கேஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இதுதான் கொஷின். கீழே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் பாருங்கள், -8 இஸ் டு த ரைட் ஆஃப் -10 ஆன் அ நம்பர் லைன். -8ன்னு இருக்குது. -8 பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து வருது. எதுக்கு? -10க்கு வந்து ரைட் சைடில் வருது நம்பர் லைனில். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது நம்ம வந்து என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்போது நீங்கள் ஒரு நம்பர் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிளாக ஒரு லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து ஏ ஆப்ஷனோடது ஆன்சர். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 0 இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இது எல்லாமே -8 and -10 கேட்டிருக்கிறதுனால மைனஸில் தான் வரும். -1, -2, -3, -4, -5, -6, 7 and -8, -9, -10. என்ன கேட்டிருந்தாங்க? -8 வந்து ரைட் சைடு வந்து வருது -10க்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. -10 வந்து இந்த இடத்துல இருக்கா? -10ஓட ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு என்ன நம்பர் வருது? -8 வருதா? -9 and -8. இது வந்து இந்த ஆரோ அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடில்னு அர்த்தம். புரியுதுங்களா? -8 வந்து -10ஓட ரைட் சைடில் தான் வருது. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏ ஆப்ஷனோட ஆன்சர். செகண்ட், இப்போ பி ஆப்ஷனில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாமா? -100 இஸ் டு த ரைட் ஆஃப் -50 ஆன் அ நம்பர் லைன். -100 வந்து ரைட் சைடில் வருது -50க்கு நம்பர் லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 10ஆ? 10க்கு அப்புறம் 11 12 13 14 சொல்லிட்டு 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? -50 வந்து ஃபஸ்ட்டு வரும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 51 52 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படி? 100 வரைக்கும். அப்போ இந்த -100 பார்த்தீங்கன்னா -50யோட லெஃப்ட் சைடில், அதாவது இந்த சைடில் தானே நமக்கு வந்து போகுது. அப்போ லெஃப்ட் தானே. இந்த சைடு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரைட்டில் வரணுமா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா? அப்போ பி ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸில் தான் வரணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர். அந்த கரெக்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் என்னது? -100 இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த -50 ஆன் த நம்பர் லைன். -100 பார்த்தீங்கன்னா -50யோட லெஃப்ட் சைடில் தான் வரும் நம்பர் லைனில். கிளியருங்களா? அடுத்தது பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா? ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் -1. நெகட்டிவ் இன்டீஜர்லேயே -1 தான் எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து ட்ரூ ஆகும்? இப்போது இந்த இடத்துல வந்து -1 வந்து உங்களுக்கு வருதுன்னா இது பாருங்கள் -2 -3 -4 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? போகும்போது எல்லாத்தோட ஃபஸ்ட்டு எந்த நம்பர் இருக்கோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேட்டராக இருக்கும். அடுத்தடுத்த வர நம்பர்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா கம்மியாகிக்கிட்டே வரும். எல்லாத்தோட கிரேட்டஸ்ட்டு நெகட்டிவ் இன்டீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு -1 தான் வரும். ஸ்மாலஸ்ட்டில் வராது. கொஷினில் வந்து எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் சைன் வந்து -1ன்னு சொல்லியிருந்தாங்களா? பட் எல்லாத்தோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் சைன் உள்ள நம்பர் தான் -1. நமக்கு எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் சைன் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகும். இந்த நம்பர் வந்து எண்டே கிடையாது. ஸோ இன்ஃபினிட் எண்டு கிடையாததுனால நம்மளால் கரெக்டாக வந்து இந்த நம்பர் தான் அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா? சியோட ஆப்ஷனும் ஃபால்ஸ் தான் வருது. எல்லாத்தோட கிரேட்டஸ்ட் ஸ்மால் டிஜிட் நம்பர், அதுவும் மைனஸ் சைன் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு எழுதிக்கங்க. கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் -1. ஸோ கிரேட்டர் இன்டீஜர் சைன் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -1. கிளியர்?
அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். -26 இஸ் கிரேட்டர் தென் -25. -26 வந்து கிரேட்டராக இருக்குது -25ஓடன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி ஆப்ஷனோட ஆன்சர் பாருங்கள். இப்போ நம்பர் லைன் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு -25ன்னு வருதுன்னா அடுத்தது தானே உங்களுக்கு -27, 26 அந்த மாதிரி போகும். நான் ப்ரீவியஸில் என்ன சொல்லியிருப்பேன், மைனஸ் சைனில் ஃபஸ்ட்டில் எந்த நம்பர் வருதோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வர நம்பர்ஸோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலராக தான் இருக்கும். அதாவது லெஸர் வேல்யூ உள்ள நம்பர்ஸ் தான் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ -26 வந்து கிரேட்டராக இருக்குது -25ஓடன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபால்ஸ் தானே. இது தானே -25 தான் கிரேட்டராக இருக்கும். இதுதான் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த வர நம்பர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். இதோட ஆன்சரும் உங்களுக்கு ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கணும். -26 இஸ் ஸ்மாலர் தென் -25. -26 பார்த்தீங்கன்னா -25ஓட ஸ்மாலராக தான் இருக்குது. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஐ ஹோப் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க 9th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.